சில ஊடகங்கள்ல ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவும் பாகிஸ்தானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு முழுமையான வான் பாதுகாப்பை பாகிஸ்தானுடைய விமானங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். முதலாவது விவகாரம் என்னென்றால், சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களிலேயே இதுவரைக்கும் ஈரான்ல இருந்து ஈரானுடைய டெலிகேஷன்ஸ் யாருமே புறப்படவில்லை என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சி என்பது 2019 சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசரும் பிரதமருமாக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் MBS அவர்கள் பாகிஸ்தானுக்கு வந்தாங்க. வருகிற போது பாகிஸ்தான் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் வந்து கொண்டிருந்த விமானத்திற்கு அந்த கௌரவத்தை அளிக்கும் விதமாகத்தான் குறித்த J-15 வகையான தாக்குதல் விமானங்கள், இராணுவ விமானங்களை கொண்டு அந்த பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு மரியாதை செலுத்திய காட்சி அது. அந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த காட்சிகள் என்ன மாதிரி இருக்குன்னு. அதை நீங்க சாதாரணமா தேடி பார்க்கும்போது, நம்ம ஃபேக்ட் செக் பண்ணும்போது ஆல்ரெடி 2019 பஹ்ரைனை தளமாக கொண்ட சில தளங்கள் இந்த வீடியோக்களை போட்டிருக்காங்க. உலகத்தில் நிறைய வெப்சைட்டுகள் இந்த வீடியோக்களை போட்டிருக்கிறாங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் இன்றைய தினம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை தான் அந்த பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் நேற்று இரவு பின்னேரங்களில் யார் யார் இதில் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளை பாகிஸ்தான் வெளியிட்டிருந்தது. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல ஐரோப்பிய நாடுகளும் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக லெபனானையும் ஒருங்கிணைத்துத்தான் இந்த சமாதான உடன்படிக்கை கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து நாடுகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கக்கூடிய சூழல்ல லெபனான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அந்த தாக்குதல்களை நிறுத்தாத பட்சத்தில் சமாதான உடன்படிக்கை ஏற்படாது, நாங்கள் சமாதானத்திலிருந்து பின்வாங்கி விடுவோம், யுத்தம் தான் தீர்வு என்கிறது ஈரான். இந்த சூழல்ல ஈரான்ல இருந்து ஈரானுடைய சபாநாயகர், பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும், அதேபோன்று அப்பாஸ் அராக்சி ஃபாரின் மினிஸ்டர், துணை ஃபாரின் மினிஸ்டர் ஆகியவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் பாகிஸ்தான் தகவல் வெளியிட்டிருந்தது. அமெரிக்கா சார்பாக அமெரிக்காவினுடைய துணை அதிபர் வான்ஸ் தலைமையில் அவர்களுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் குழு பங்கெடுக்கிறது. அதில் குஷ்னர் இருக்கிறார், ஸ்டீவ் விட்காஃப் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய டெலிகேஷன் பாகிஸ்தானை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த தகவல்களுக்கு மத்தியில் சில ஊடகங்கள்ல ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழுவும் பாகிஸ்தானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு முழுமையான வான் பாதுகாப்பை பாகிஸ்தானுடைய விமானங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற வீடியோக்களை நீங்க பார்க்க முடியும். குறிப்பாக நேற்றைய தினம் இரவு செய்தியில் இலங்கையினுடைய பிரபல சிங்கள தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய ஹிரு தொலைக்காட்சியிலேயே ஒரு வீடியோவை போட்டு காட்டி ஈரானுடைய விமானம் வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு பாதுகாப்பாக பாகிஸ்தானுடைய J-15 வகையான J-18 வகையான விமானங்கள், இராணுவ விமானங்கள் பாதுகாப்பு கொடுக்கிற காட்சியை பாருங்கள் என்றெல்லாம் ஒளிபரப்பி இருந்தாங்க. அதனுடைய தனி கட்டெல்லாம் இன்றைக்கி டிக்டாக்ல கூட அவங்க போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். முதலாவது விவகாரம் என்னென்றால், சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களிலேயே இதுவரைக்கும் ஈரான்ல இருந்து ஈரானுடைய டெலிகேஷன்ஸ் யாருமே புறப்படவில்லை என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அவங்க பாகிஸ்தானை நோக்கி இன்னும் கிளம்பவே இல்லை. யார் கிளம்புறா, யார் வந்து பேச போறாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அவங்க கிளம்பவே இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க லெபனான் மீதான அட்டாக்கை நிறுத்தினா தான் பேச்சுவார்த்தைக்கே நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு தெஹ்ரானை தளமாக கொண்ட அப்பாஸ் அஸ்லானி அவர்களை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த தகவல்களை வெளியிட்டு இருக்கிறது. எனவே ஹிரு தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த வீடியோவை பொறுத்தவரையில் அவங்க அதை புரியாம செய்தியை தேடாம அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், அந்த காட்சி என்பது 2019 சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசரும் பிரதமருமாக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் MBS அவர்கள் பாகிஸ்தானுக்கு வந்தாங்க. வருகிற போது பாகிஸ்தான் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் வந்து கொண்டிருந்த விமானத்திற்கு அந்த கௌரவத்தை அளிக்கும் விதமாகத்தான் குறித்த J-15 வகையான தாக்குதல் விமானங்கள், இராணுவ விமானங்களை கொண்டு அந்த பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு மரியாதை
செலுத்திய காட்சி அது. அந்த வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த காட்சிகள் என்ன மாதிரி இருக்குன்னு. அதை நீங்கள் சாதாரணமாக தேடி பார்க்கும்போது, நம்ம ஃபேக்ட் செக் பண்ணும்போது ஆல்ரெடி 2019 பஹ்ரைனை தளமாக கொண்ட சில தளங்கள் இந்த வீடியோக்களை போட்டிருக்காங்க. உலகத்தில் நிறைய வெப்சைட்டுகள் இந்த வீடியோக்களை போட்டிருக்கிறாங்க. ஆனால் எங்கேருந்து இந்த வீடியோ எடுத்தாங்கன்னு தெரியல. நம்ம காலையில இருந்து ஈரானுடைய வீடியோ தளங்களில் ஈரானுடைய இர்னா அல்லது பிரஸ் டிவி யாராவது இதை போட்டிருப்பாங்கன்னு தேடி பார்த்தா அவங்களும் போடலை. ஈவன் அல் ஜசீரா இது மாதிரி ஒரு காட்சி போடவே இல்லை. இந்த காட்சி பழைய காட்சி. ஈரானியர்கள் இன்னும் வரவே இல்லை, கிளம்பவே இல்லை என்று சொல்லி சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் பங்கெடுக்காமல் விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய பின்னடைவாக சர்வதேசத்திற்கே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு நிலையாக மாறிவிடும். ஏன்னா அவங்க ஹொர்முஸை திறக்க மாட்டாங்க, கப்பல் போக்குவரத்து எதுவுமே இருக்காது, உலக நாடுகள் முழுக்க பெட்ரோலுடைய விலை கூடிக்கிட்டே இருக்குது, பலத்த நெருக்கடிக்கு எல்லா நாடுகளும் தள்ளப்படுகிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் தான் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் லெபனான் மீதான அட்டாக்கை நிறுத்துங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அதையும் இன்க்ளூட் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா இப்பொழுது அமெரிக்காவை சமாதானப்படுத்துவதோ இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதோ யாருக்கும் தேவையானது கிடையாது. ஈரானை சமாதானப்படுத்தணும். ஏன்னா ஈரானை தோற்கடித்தால் கூட அமெரிக்காவால் ஹொர்முஸை திறக்க முடியாது என்பதுதான் சர்வதேச விற்பனர்களுடைய மிக தெளிவான நிலைப்பாடாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், ஹொர்முஸை பொறுத்தவரை அவங்க ஆல்ரெடி அந்த பகுதிகளில் கன்னி வெடிகளை பதிச்சு வச்சிருக்கிறாங்க. கப்பல்கள் போகும்போது எந்த கப்பலும் தைரியமாக போக முடியாது. ஒரு கப்பலுக்கு அடிச்சிட்டாங்கன்னா பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். எனவே அந்த மாதிரி நஷ்டத்தை எந்த கம்பெனிகளும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்கிற நிலையில தான் இப்படியான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அரசாங்கமும் இணைந்து மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதுக்கு ஒரு காரணத்தை நல்லா புரிஞ்சுக்கிறங்க. எதிர்வருகிற சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு மீதான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. எனவே அதெல்லாம் விசாரணைக்கு வருது. அவர் மேல அந்த கெட்ட பெயர்கள் வந்துகிட்டே இருக்குது அவர் செஞ்ச வேலையினால. அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் அவர் பண்றாரு. இதுக்கு சப்போர்ட்டிவாக அமெரிக்காவும் நின்றுது. ஆரம்பத்தில் இதற்கு எதிராக இருந்த ஜேடி வான்ஸ் கூட என்ன பண்றாருன்னு கேட்டா, நாங்கள் சொன்னதை ஈரான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல, நாங்கள் லெபனானை சேர்க்கவே இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் நமக்கு தெரியும், ஈரான் வெளியிட்ட 10 அம்ச சமாதான திட்டம், அந்த திட்டத்தை தான் அமெரிக்கா ஏற்றுக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. அமெரிக்கா 15 கொடுத்தாங்க, அதை அவங்க ஏற்றுக்கிறல. 10 ஈரான் புதுசாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே தனி வீடியோவாக அதை போட்டிருக்கிறோம், என்ன நிபந்தனை அடிப்படையில் இது நடக்க போகுதுன்னு சொல்லி. அந்த திட்டத்தில் ஈரான் தெளிவாக சொல்லிருக்காங்க, தன்னுடைய ப்ராக்சிஸ் அமைப்புகளாக இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் பங்கெடுத்த லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லாக்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே இந்த உடன்படிக்கை கீழே வருவாங்க, எல்லோரையுமே ஒருங்கிணைத்ததாகத்தான் இந்த யுத்த நிறுத்தம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்டுதான் யுத்த நிறுத்தத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்க இப்பொழுது அதை மறுக்கும் போது ஈரானுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்னன்னா, ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே அமெரிக்கா தாக்குதலை 2 வாட்டி நடத்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எதை நம்பி அங்கே போகிறது? போக முன்னாடியே லெபனான் விஷயத்தில் சொல்லிட்டு இல்லைன்னு கேட்டுக்கிறாங்க. ஈவன் பாகிஸ்தான் கூட தெளிவாக சொல்லிட்டாங்க, பேச்சுவார்த்தையில் லெபனானுக்கும் சேர்த்து யுத்த நிறுத்தம், அதை பற்றி தான் பேசுவதுன்ட்டாங்க. பாகிஸ்தான் சொன்னதுக்கு பிறகுதான் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அது இல்லைங்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு கொடுத்த தரவுகளில் லெபனானும் இருக்க போய் தானே பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் இந்த கருத்துக்களை சொன்னார். எனவே பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலேயே இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இதுவரைக்கும் ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைக்காக புறப்படவில்லை என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. இணைந்திருங்கள், தொடர்ந்து இந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் கலந்து கொண்டால், பேச்சுவார்த்தைகள் நடந்தால் அந்த செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும், முழு மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்போமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.